மாணவர் அது ஏடிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் மதுராஜ் சார். தயவு செய்து மேடைகளும் அவர் அவ்வளவா கிரௌடு முன்னாடி நிக்க விரும்ப மாட்டாரு. இவர் தான் பார்த்தீங்களா. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இயக்குனர் இமயம் அவர்களை கிண்டி ரேஸ் கோர்ஸில் ஒரு டிஸ்கஷனில் சந்திக்கும் போது இது பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வெல்கம் டு சென்னைன்னு ஒரு படம் பார்த்தேன், மனசை ரொம்ப பாதிச்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு வாயிலேருந்து ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ ஈஸியாக பாராட்டிட மாட்டார். ஆனால் என்கரேஜ் பண்ணுவார் அடுத்தவங்கள. ஆனால் அவ்வளோ ஈஸியாக அவரை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா எத்தனையோ கலைஞர்களை இந்த சினிமாவுக்கு கொடுத்தவர். அதிலிருந்து ஒரு அதுக்கப்புறம் சந்திக்கிற இந்த 3 மாதத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10-15 தடவையாவது இந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்பார். இன்னைக்கு கூட நான் அந்த சிறப்பு விருந்தினராகவோ கவிஞராகவோ வரல, அது போல் போகிறேன் அப்படின்னாரு. என்ன படம் அப்படின்ன இது போல் சொல்லும்போது டைரக்டர் பின்னாடி தான் நான் வந்தேன். அப்படி வந்தபோது தான் அங்கே பார்க்குறேன், இது சின்ன பெரிய நடிகர்கள் யாரும் இல்லை. பொதுவாக இன்னைக்கு வந்து பிஸியாக இருக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அப்படி இருந்தும் இந்த அரங்கம் முழுவதும் நிறைஞ்சிருக்குன்னா நல்ல ஒரு டீம், ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும் பொழுது கார்த்திக் மேத்தா பாடல், ஏன்னா கார்த்திக் மேத்தாவை வந்து நான் தூரத்துலேருந்தே பார்த்துருக்கேன். இன்றைக்கு அதில் பாடல்களை பார்க்கும்போது 3 பாடல்களையும் நல்ல தரமான வரிகள், வாழ்க்கையை பிரதிபலிக்கிற அந்த ஒரு களம் அவருக்கு கிடைச்சிருக்கு. எப்பயாவது அது மாதிரி களங்கள் கிடைக்கும். ஏன்னா பொழுதுபோக்கை நோக்கி இன்றைக்கு சினிமா நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை பதிவு பண்ணுறதுக்கான களம் கிடைக்கலன்னு தான் எல்லா எழுத்தாளர்களும் எல்லா பாடலாசிரியர்களும் இன்னைக்கு வருத்தத்தில் இருக்கும். அந்த வருத்தம் இன்றைக்கு இந்த படத்து மூலமா கொஞ்சம் தீர்ந்திருக்கும் கார்த்திக் மேத்தாவுக்கு நான் நம்புறேன். அதே மாதிரி இரட்டையர், ஏன்னா சினிமாவில் எப்போதுமே இரட்டையர் இசையமைப்பாளர்கள் எப்பவுமே வெற்றி பெறுவது வந்து இங்கே வழக்கம். அந்த வகையில் நிச்சயமா இந்த இரட்டையர் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அதையெல்லாம் மீறி இங்கே ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த நண்பர், யாராக இருந்தாலும் என்னுடைய ரூமுக்கு வரலாம், ஒரு 3 மாதம் தங்கி சாப்பாட்டு கூட கூடுனா அது பெரிய விஷயங்க உலகத்தில் வந்து. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா சொல்லுவாங்க, மேடையில் ஒரு பேச்சு வீட்டில் ஒரு பேச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதி பட்டுக்கோட்டை கண்ணதாசனுக்கு பிறகு படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் நிறைய இடைவெளி இருக்கிறது. ஏன்னா படைப்பை பார்க்கும்போது படைப்பாளியுடைய முகம் தெரியணும், படைப்பாளியை பார்க்கும்போது படைப்பாளனுடைய வாழ்க்கை தெரியணும். ஆனால் அங்கே எல்லாருமே ஒரு இரட்டை வேஷம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. ஆனால் அந்த வருத்தத்தை போக்குகிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சொன்ன வார்த்தை, எப்படி ஒரு 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 நல்ல கலைஞன் ஒரு படத்தை எடுத்துட்டு காத்திருக்காரு யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கும்போது, சாதாரணமா ஒரு நண்பனா பார்த்துட்டு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன்னா இல்லையோ அடுத்து எங்க மேல ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, அது காலப்போக்கில் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற ஒரு தலைப்பை வச்சு ஒரு அலுவலகத்தை போட்டுட்டு, நீ எப்போ வேணாலும் என்னுடைய இது அலுவலகத்தில் வந்து தங்கலாம், உணவு உணலாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. உண்மையிலேயே இன்னைக்கு ஹீரோ அவர் மட்டும்தான். ஆனால் எவனெல்லாம் பசிக்கு உணவிடுகிறானோ, எவனெல்லாம் சாய்ந்து படுக்க தோல் கொடுக்கிறானோ அவன்தான் இன்றைக்கு இறைவனாகவே தென்படுகிறான். காரணம், சென்னையை நோக்கி வருவங்க எல்லாமே நம்பிக்கையை மட்டுமே சுமந்து கொண்டு வருகிறார்கள். இங்கே வந்ததுக்கு பிறகுதான், அதுவும் ஜெயிச்சதுக்கு பிறகுதான், முகம் தெரிஞ்ச பிறகுதான் இன்றைக்கு நண்பர்கள்னு கை குலுக்கிக்கிறோம். ஆனால் யாராக இருந்தாலும் வரலாங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே அவருடைய மனசுக்கு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த படம் நல்லா ஓடணும். ஏன்னா ஓடுனா இப்போ 3 மாதம் வந்து தங்கலாம் அப்படிங்கிறவரு பின்னாடி வந்து போராட்டத்தில் ஒரு 6 மாதம் தங்கலாம்னு சொல்றதுக்கும் காலங்கள் வரும் இல்லையா. ஆனால் வந்து நல்லா ஓடணும். ரெண்டாவது எனக்கு இதில் ரொம்ப பாதிச்சது வந்து அந்த முதல் பாட்டில் வந்து ஒரு கதாநாயகி வந்தாங்க, அவங்க இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எனக்கு சிலுக்கோடைய அந்த நினைவுகள் வந்துச்சு. ஏன்னா இந்த எப்பயுமே சினிமாவில் வந்து தேடி வர்றது ஒன்று, ஆனால் அவங்களுக்கு கிடைப்பது ஒன்றாக இருக்கும். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அந்த அம்மா சிலுக்கம்மா வந்து நடித்த படங்கள்லேயே அவங்களை வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு குடும்ப சித்திரமான படம் கிடைக்கலன்னு தான் கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த வருத்தத்தை அன்பு சகோதரர் எங்களுடைய முன்னோடிகள்னு சொல்லக்கூடிய அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் வந்து ஒரு படத்தில் அது கொடுத்துருந்தா கூட, அவங்க ஒரு நல்ல குடும்ப கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு ஏக்கப்பட்டு அது கிடைக்கலைங்கிற வருத்தத்தை ஒரு பதிவில் நான் படித்த போது, எல்லாமே தேடி வந்தது ஒன்று கிடைச்சது ஒன்றா இருக்கு அப்படிங்கும்போது அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கனவு கணிகளில் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த சிலுக்குடைய சாயல் கிடைச்சிச்சு. நிச்சயமா அவங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கை. எங்கே இருந்தாலும் இந்த திறமையாளர்களை சந்திக்கிறது ஒரு நல்ல கடன் கிடைத்திருக்கிறது. வழக்கம் போல எல்லா மேடைகளையும் பதிவு செய்கிறது தான். நிறைய கோடி கோடியாக பணம் போட்டு செலவழித்து விளம்பரம் பண்ணி படத்தை ஜெயிப்பவர்களுக்கு எல்லாம் பணம் இருக்கிறது, பக்கப்படமாக நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் இதுபோல சின்ன படங்களை வாழ வைப்பதற்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ஒரு நல்ல களம், நல்ல கலைஞர்கள் வாழட்டும். நன்றி. ஷிரடி சாய்பாபாவின் அருளோடு நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அதில் இறைவனுக்கு நன்றி.
எனக்கு இந்த வாய்ப்பு தந்த டைரக்டர் மருது பாண்டியன் சாருக்கு மிக மிக நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. மேடையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், இவங்க முன்னாடி கீழே நின்று இவங்க பேசுகிறத கேட்க முடியுமா அப்படின்றது கூட எனக்கு ஒரு கனவு தான். இன்றைக்கி அந்த மேடையில் இன்றைக்கி நான் நின்றுட்டுருக்கேன்னா அந்த பெருமை அவங்கள தான் சேரும். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் மொத்தம் 2 பாட்டு, ஒரு ஃபீமேல் சோலோ, ஒரு மேல் சோலோ. ஃபீமேல் சாங் அனுராதா மேடம் பாடி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு சீனியர் அந்த ஜூனியர் அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இல்லாமல் எனக்கு அவங்க அந்த சாங்கை பாடி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. அனுராஷிடமும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணுன்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு சாங்கில் என்ன வேணும்னு கேளுங்க, அந்த மாதிரி நான் பாடித்தரேன்னு சொன்னாங்க. அது அந்த ஒரு இது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. இன்னொரு சாங் யாசின் பாடினார். அவரும் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி பாடி கொடுத்தாங்க. இந்த பாடலுக்கு நாங்கள் என்ன நினச்சோமோ, எங்களுக்கு என்னென்ன அவுட்புட் வரணும், இந்த பாடலுக்கு தேவைப்பட்ட ஆர்கெஸ்ட்ரேஷன் மியூசிஷியன் ஆகட்டும், ரெக்கார்டிங் தியேட்டர் ஆகட்டும், இது எதுவுமே நாங்கள் கேட்டதை மறுக்காமல் நாங்கள் கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர் மதுராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆடியன்ஸ், இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக், பரபரப்பான வாழ்க்கை, இதெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமல் எங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்திருக்கோம். அனைவருக்கும் எங்கள் டீமின் சார்பாக மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம் இவங்களை, நேரடியாக தான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் எங்களுக்கு கொடுத்த மருதனனுக்கு, டைரக்டர் மருதனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் சொல்லலாம். சாங்ஸ் ரொம்பலாம் வந்திருக்கு. அது ராஜானாக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போகும். அவர் கூட ஒர்க் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரும் என்னை பொறுத்து அவரும் எனக்கு ஒரு லெஜெண்ட். அந்த சாங் லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பிளெஸிங்ஸ் தேவை. முக்கியமாக இந்த இடத்துல இந்த எல்லா முன்னாடியும் என்னுடைய கிரியேட்டர் காடுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவருடைய கிரேஸ் தான் எல்லாமே அமைஞ்சது கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பாடல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எங்கள் இனிய இயக்குனர் எம்ஏஎம்ஏ, புரட்சி திலகம் இருவரையும் அவையும் வணங்குகிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இவங்க தான் இந்தியாவிலேயே குரு சிஷியருக்கு உதாரணம். தம்மாட்டை பொறுத்த வரைக்கும், தேவவை பொறுத்த வரைக்கும் திரு பாரதி ராஜா, திரு பாக்யராஜ் இவங்க தான் குரு சிஷியருக்கு உதாரணம். நம்ம வாழ்க்கையில் சில பார்க்குறதே பாக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் சின்ன வயசில் மாநாட்டுக்கெலாம் எங்கள் மாநிலத்துக்கு வருவார். அப்போ அவர் பார்த்தாலே போதும், அவர் பார்த்தாலே அது ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச பாக்கியமாக நினச்சது உண்டு. அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி சில நபர்களோட, சில ஸ்தானங்களோட பழகுறதே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு திரு பாரதி சார், திரு பாக்யராஜ் அவர்கள் அவரோட நான் பல சந்தர்ப்பம் கிடைச்சது. அது வாழ்க்கையில் எனக்கு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அவரால் வீட்டில் ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு டிசைனோட ஒரு டிஷர்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ என் ஒய்ஃப் வந்து, எனக்கு உங்களுக்கு தேவை, அவங்களுக்கு உங்கள் வயசுக்கு நீங்கள் ஒரு டைரக்டரு, அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போடுங்கன்னாப்புல. எனக்கு கொஞ்சம் மாறி ஆயிடுச்சு, என்னடா அது ஒய்ஃபே ரசிக்க மாட்டேங்குதுன்ட்டு கோவத்தில், ஹலோ எங்கள் டேரக்டர் பாராஜா பார்த்துருக்கல, இன்றைக்கி அவர் ஜீன்ஸு டிஷர்ட் தான் போடுறாரு அப்படின். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவர் இன்றைக்கும் காலேஜ் பண்ணுற மாதிரி உடம்பு வச்சுருக்காரு, ஆனால் இன்றைக்கும் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டால் பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னாப்புல. எனக்கு என்னடா அது, டைரக்டர் மாதிரி நம்மளால் ட்ரெஸ் கூட போட முடியலையே, நம்ம இப்போ அவர் மாதிரி படம் எடுக்கிறது.
சரி இப்போதைக்கு அவங்க பழம் வைக்கிறது கஷ்டம்தான், அவர் வந்து ட்ரெஸ்ஸாக போட்டதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு உடம்பு குறைச்சிக்கிறீங்க. நானும் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு வெயிட் பண்ண நின்று நல்லாருக்கும் போய் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு ஆசிரியர் வேணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னைக்கு நம்ம திருப்பாச்சி, சிவாசி, திருப்பதி இப்படி ஊராக போய்கிட்டு இருக்கோம். இப்படி ஊராக பேர் வைக்கிற காரணம் யாருன்னா எங்கள் தலைவர் பாரதிராஜா சார் தான். அது திருப்பாச்சி ஸ்கிரிப்ட் முடிஞ்சது, அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாச்சு. ஆனால் டைட்டில் பிடிக்கல. 2 வாரம் ஒரு 200-250 டைட்டில் எழுதி திருப்தியாக வரல. நல்லா டென்ஷன் ஆகி போச்சு. பூஜை வர நெருங்கிட்டு இருக்கு, டைட்டில் கிடைக்கல. அப்புறம் டிஸ்கஷன் ரூமில் டிவியில் ஒரு சாங் பார்த்துட்டு இருந்தேன். படம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு தாஜ்மஹால் போட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சது. திருப்பாச்சி அருவால தூக்கிக்கிட்டு வாடா வாடான்னு ஆரம்பிச்சது. ஆகா கிடைச்சதா டைட்டில். இந்த அருவாலை விடக்கூடாது, புடி இந்த அருவாலை விட்டு கேட்ச் பிடிச்சிட்டேன். திருப்பாச்சி வச்சாச்சு ஹிட்டு. அப்புறம் எப்படி ஊர் ஆகிப்போச்சு. இப்போ பேரண்ட்ஸ் ஊர்வசம் சொல்ல ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். அதனால இந்த ஊர் பேர் வைக்கிறதுக்கு ஊர்வசம் ஆக்குனதுக்கு காரணமே எங்கள் பாரதிராஜா சார் தான். முழுக்காரனவர் தான், என்னையா தப்பு சொல்லாதீங்க. அப்புறம் பாக்கியராஜ் சார் இதுக்கண்டி சொல்லி ஆகணும். என்ற படங்களை பார்த்துருப்பிய, திருப்பாச்சி ஆகட்டும், சிவாசி ஆகட்டும், திருப்பதி ஆகட்டும், எல்லாமே ஆக்ஷன் மூவி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கள் பாக்கியராஜ் சார் நடித்தா ஆஃப்டாக இருக்கும் அப்படியே. ஏன்னா அந்த லவ் ட்ராக்கு எல்லாமே ஹியூமராக பண்ணியிருப்பேன். நான் ஃபஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். இவரோட 3 மாதம் இல்லை, ஒரு 3 மாதம் தங்க வைக்கலாம் அவர். ஏன்னா ஏடிஎம் அதுக்கு இதுக்காகவே சார் 3 வருஷம் சார். ஓகே, நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி ஆள் கிடைக்கல. நாங்கள் எங்கே படுத்தோம் எங்கே போகணும்னு தெரியாது எங்களுக்கு. பாதி நேரம் 2 சார் ஆஃபீஸ் வாசலே போச்சு நம்மளுக்கு ட்ரை பண்ணுற காலத்தில். அப்புறம் சென்னை அன்புடன் உங்களை வரவேற்கிறது. அந்த சென்னை வரவேற்றனால தான் இன்னைக்கு நான் டைரக்டராக இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சென்னை வரவேற்றனால தான் இன்னைக்கு பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் இன்னைக்கு உருவாகிருக்காங்க. அதனால இந்த சென்னை டாக்டர் மருதுபாண்டி அவர்களையும் இந்த டீமையும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியடைய வைக்கணும். அப்புறம் நேற்று டாக்டர் இருந்தாலும் பேசினார் ஃபோனில். சார் டாக்டர் மருதுபாண்டியன்ட்டு. மருதுபாண்டியனுக்கும் எங்களுக்கு ரொம்ப தொடர்புனா யார் இது? ஏன்னா மருதுபாண்டியனுங்கிற சாம்ராஜ்யத்தில் எங்கள் நாட்டு சங்கோட்டையெல்லாம் அடங்கும். அவர் ஆட்சியில் தான் எங்கள் ஊரில் இருந்தது. அதனால் அந்த பேர்லேயே ஒரு பாசம் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் சென்னை அது ஒரு பாசம், எல்லாம் கலந்து இங்கே வந்திருக்கேன். படம் பார்த்தேன், லைவாக நல்லா இருந்துச்சு. நான் இது படத்தை பற்றி நான் பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த படத்துக்காகவே டாக்டர் பாரதிராஜா அவர்களும் பாக்கியராஜ் வந்திருக்காங்க. அவங்க ஆசீர்வாதமே படத்தை மிகப்பெரிய வெற்றியடைய வைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.